ஃபிட்னஸ் மிஸ் ரிலாக்ஸ் சேனல் நண்பர்கள் இருக்கும் தோழர் இரவு வணக்கம். வீடியோட ஒரே நாள் தான் தோழர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸல் ஷீட் தான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, போட்ட டெலிவரி பாயாக நாம் செய்யும் சில தவறுகள், சின்ன சின்ன தவறுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்னிங்ஸ் கம்மியாகுது. நம்ம ஏர்னிங்ஸ் கம்மியாவது காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் வந்து டேரெக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் அந்த தவறு செஞ்சுருக்கேன். சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ரேபிடோ, ஓலா, ஊபர் இந்த 3 பைக் டாக்ஸியில் எது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் பேசிக்காக பார்ப்போமே. சரி, ரைட்டு. இந்த 3 விஷயம் எக்ஸல் வந்து ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன், பார்ட் 1 வீடியோவில். ஏன்னா எந்தெந்த ஏரியாக்களில் நம்ம போன பிறகு ஆர்டர் வர்றதுக்கு, அடுத்த ஆர்டர் வர்றதுக்கு எவ்வளோ மணி நேரம் டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். ஏ டு இ வரைக்கும், ஆல்ஃபபெட் ஏலேருந்து இ ஆல்ஃபபெட் வரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோவில் எஃப்லேருந்து எம் வரைக்கும் நம்ம பார்ப்போம், கே வரைக்கும் நினைக்கிறேன். சரி, நான் அது பார்ப்போம். ஏன்னா இது கொஞ்சம் லிட்டில் பிட் லென்த்தாக போகும். சரி, ஃபஸ்ட்டு விஷயம், எக்ஸல் பார்க்கறதுக்கு முன்னால் முக்கியமான ஒரு விஷயம், 21/7/2026 இன்றைக்கி தேதி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொடர் போர்ட்டரில் ஆர்டர் எப்படி இருந்தது. கிட்டத்தட்ட காலைல 10 மணிக்கு நான் லாகின் பண்ணேன். ஆர்டர் கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா 11 மணிக்கு தான் ஆர்டர் வந்தது. எங்கன்னா டி நகரில் 1 மணி நேரம் நின்று ஆர்டர் வந்துட்டு தான் இருந்தது. ரொம்ப ஒன்றும் வந்துட்டுலாம் இல்லை. ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஆர்டரு, அப்புறம் பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஆர்டரு, அப்புறம் அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் அப்படி தான் வந்துகிட்டு இருந்தது. ஆனால் அந்த ஆர்டரே வந்து பார்த்திங்கன்னா போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அதே ஏரியாவில் கிட்டத்தட்ட 15-20 பேர் உட்காந்து என்ன வருது, நான் எடுக்கிறதுக்குள்ளே அனதர் பார்ட்னர் டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்துட்டு இருந்தது. ஆர்டர் ஸ்வைப் பண்ணுறதுக்குள்ளே டக்குன்னு எடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம எடுக்கிற மாதிரி தான் அவங்க போட்டி போட்டுருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துட்டாங்க. எடுக்க முடியலை. டி நகர்லேயே ரொம்ப டிமாண்டாக இருந்தது ஆர்டர் வரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி நகர், திருவல்லிக்கேணிலையும் அப்படி தான் இருந்தது. சரி, இங்கே தான் அப்படி பார்த்தா பாரிஸ் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ஏனே தெரியல, எனக்கு ரொம்ப டவுனு. ரொம்ப ஒன்றும் கிட்டத்தட்ட நான் ஒரு 7-8 மணி நேரமாக வேலை செஞ்சு 10 மணி நேரம் நான் வேலை செஞ்சே பார்த்தீங்கன்னா ஏன்னா 1000 எடுக்கிறது பெரிய போராட்டமாக இருந்தது. ஆர்டர் ரொம்ப ஒன்றும் வரலை. ரொம்ப டவுனு தான். உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ஃபஸ்ட்டு தொடர் உண்மையில சொல்லப்போனோம் ரொம்ப டவுனாக இருந்தது. ஆப்பில் ப்ராப்ளமா இல்லை ஆர்டரே இல்லையான்றது எனக்கு தெரியலை. சரி, ரைட்டு. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸலை பார்த்துருவோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எண்ணூரில் முடித்தோம் லாஸ்ட் வீடியோவில். பார்ட் 1 வீடியோ. இது வந்து பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஷோர் எஸ்டேட்டு. இது வந்து அந்த பட்டினப்பாக்கம் சரௌண்டிங்கில் வரும். 15 நிமிஷம் ஆகும். அதாவது ஒரு ஆர்டர் நீங்கள் காலைல 10லேருந்து நைட்டு 8 மணின்ற கணக்கு விட்டுருங்க. 10லேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். நம்ம போட்டுற வரைக்கும் நம்ம 10 to 8 தான் டைமிங் ஒர்க் ஆகுது, நிறைய ஆர்டர் வருது. ஆனால் 10 to 6 தான் மேக்ஸிமம் நிறையா ஃப்ளோ இருக்கும். ஸோ இந்த டைமில் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு ஒரு ஏரியாவுக்கு போயிடுறீங்க. அங்கே போயிட்ட பிறகு அடுத்த ஆர்டர் வரத்துக்கு எவ்வளோ மணி நேரம் டைம் எடுக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரிங்களா, அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபோர் ஷோர் எக்ஸ்டேட்டு எப்படியும் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆகும் டைம் எடுக்கிறதுக்கு. பட்டினப்பாக்கம் அந்த சரௌண்டிங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டவுன், பாரிஸ் சொல்லணும்னு அவசியமே இல்லை, 5 நிமிஷம். கோபாலபுரமில் மட்டும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 5 நிமிஷத்துலேயே வரும். சில டைம் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் டைம் எடுக்கும். ஆர்டர் வரும், வராதுன்னா இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்தாலும் வந்துடும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதான் போட்டுருங்க பாருங்கள், கம் டு திருவல்லிக்கேணி சைடு வந்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஆர்டர் வந்துடும். நான் ஒரு 1 கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் ராயப்பேட்டை கூட வந்தீங்கன்னா வந்துடும். அடுத்த பார்த்தீங்கன்னா கிண்டி 10லேருந்து 15 நிமிஷம் டைம் எடுக்கும். கூடாஞ்சேரியில் வந்து போயிட்டிங்கன்னா 15 நிமிஷம், அரை மணி நேரம் கூட டைம் எடுக்கும். சில டைம் 1 மணி நேரம் கூட ஆகும். ஆனால் அது டைமுக்கு பொறுத்து. சரி, அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஈஞ்சம்பாக்கம். அங்கே 15 நிமிஷத்துல அரை மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொல்ல முடியாது, சில டைம் 3/4 மணி நேரம் கூட ஆகும். சரிங்களா, ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 30 நிமிஷம். ஐசிஎஃப்பில் 5 to 10 நிமிஷத்தில் வந்துடும். ஐயப்பந்தாங்கல்ல 1/4 மணி நேரத்தில் வந்துடும். ஜாஃபர்கான்பேட் 5 நிமிஷம் போதும். கடம்பத்தூர் இது எப்படியும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா கடம்பத்தூர் எங்கே, அதாவது இதெல்லாம் தாண்டி திருவள்ளூர் சரௌண்டிங் தான் வரும். இதெல்லாம் வந்து ஆவடி, வேப்பம்பேட்டெல்லாம் தாண்டி போய்டும் இது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் டைம் வெயிட் பண்ணி பாருங்கள். அரை மணி நேரன்றதே அதிகம். அவ்வளோ நேரம்லாம் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் ஆர்டர் வரது ரொம்ப டவுட்டு தான். நீங்கள் திருப்பியும் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்கும். சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்தால் தான் வேலைக்கே ஆகும். பார்த்துக்கோங்க. கடம்பத்தூர் நீங்கள் இப்போ ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறீங்க, கடம்பத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்தால் தான் வேலைக்கு ஆகும். அடுத்து எப்படி பார்த்தீங்கன்னா 20-30 கிலோமீட்டர் நீங்கள் வந்தால் தான் வேலைக்கு ஆகும். தெரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் எப்படி இருக்குன்றதுக்கு. சரி, ரைட்டு. காரப்பாக்கம் 15லேருந்து 20 நிமிஷம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக. அடுத்ததாக கத்திவாக்கம் எப்படி பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் டைம் எடுக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா இது எந்த ஏரியா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த எண்ணூர் அதுக்கு முன்னாடி தான் வரும். அங்கே ஆர்டர் இல்லைனா அதை போட்டுங்க பாருங்கள், அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா திருவட்டூர் சைடு வந்துடுங்க. அப்போ தான் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் 30 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இல்லைனா டைம் எடுத்துக்காதீங்க. வரல அப்படின்னா நேராக திருவட்டூர் தான் வந்தாகணும். காட்டுப்பாக்கம் 15லேருந்து 20 நிமிஷம் டைம் எடுக்கும். இது நல்லா பாருங்கள், களிப்பத்தூர்னு இருக்குது, களிப்பட்டூர்னு கூட சொல்லுவோம். நான் ப்ரொனன்ஷியேட் பண்ணுறது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஸோ நான் இதில் இருக்கிறதமா நான் அப்படியே இங்கிலீஷில் தான் நான் அப்படியே படிக்கிறேன். பட்டூர்னு வரும், இல்லை பதூர்னு கூட இருக்கும். நீங்கள் நான் நல்லா கவனிக்கணும். அந்த இடத்துக்குலாம் போயிட்டிங்கன்னா 1 மணி நேரம் ஆகும் ஆர்டர் வரத்துக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 கிலோமீட்டர் நீங்கள் ஓஎம்ஆர் சைடு, அதாவது இது எங்கே வரும் பார்த்தீங்கன்னா படூர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வரும். அதுவும் நம்ப முடியாது. சில டைமில் திடீர்னு ஆர்டர் டக்குன்னு போட்டாலும் போட்டுருவாங்க. படூர்லலாம் நான்லாம் நின்று நொந்து போயிருக்கேன் நிறையா வாட்டி.
ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும், இல்லைனா திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஏரியா சைட்லாம் போயிட்டிங்கன்னா 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் மத்தியான டைமில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக போய்டும். சாப்பிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே கூட வெயிட் பண்ணலாம், இன்னொரு பெரிய ஆர்டர் எடுத்துகிட்டு வரலாம்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 ஹவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். வேலைக்கு வேலையா டுவர்ட்ஸ் OMR சைடு ஒரு 10-20 கிலோமீட்டர் நீங்கள் வந்துடுங்க. KK நகர் 5 நிமிஷத்தில் வந்துடும். கீழ்கட்டளை 10 நிமிஷத்தில் வந்துடும். கீழ்பாக்கு 5 நிமிஷத்தில் வந்துடலாம். 5 நிமிஷத்தில் ஆர்டர் வந்துடும். கோடம்பாக்கம் 5 நிமிஷத்தில் ஆர்டர் வந்துடும். கொடுங்கியூர் 15லேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே டைம் எடுக்கும், ஆர்டர் வந்துடும். கொளத்தூர் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்தில் ஆர்டர் வந்துடும். கொரட்டூர் 10 நிமிஷத்தில் ஆர்டர் வந்துடும். குறுக்குப்பேட்டை 15 நிமிஷம் டைம் எடுக்கும், இல்லைனா பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் கூட சில டைம் டைம் எடுக்கும். இங்கே மட்டும் கொஞ்சம் சில சிக்கல் இருக்கும். என்ன அப்படி பார்த்திங்கன்னா குறுக்குப்பேட்டை சைட்லாம் போயிட்டிங்கன்னா அந்த ட்ரெயின் கேட்டு போட்டுருவாங்க. அங்கே கொஞ்சம் இது இருக்குதுப்பா, அதாவது பிக்கப் ஆர்டர் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லிடுவோம், சார் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நான் கேட்டை தாண்டி இதாகிடும், அதெல்லாம் எல்லாம் தெளிவாக சொல்லணும். கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் சொல்லிடணும். ஆல்மோஸ்ட் நம்ம குடிஞ்சிட்டு நம்ம போயிடுவோம், அது வேறு விஷயம். அங்கே நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா ஆர்டர் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அடுத்த ஆர்டர் வரத்துக்கு 15 நிமிஷம் டைம் எடுத்தாலும் அதை எடுக்கிறதுக்குள்ளே வேறு எடுத்துருவாங்க. ஏன்னா நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. ஸோ ஆனால் குறுக்குப்பேட்டை வந்து லாங் ஆர்டர்ஸ் தான் நிறையா வரும், அதுதான் சொல்கிறேன். ஸோ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா கொட்டிவாக்கம் 15லேருந்து அரை மணி நேரம் டைம் எடுக்கும். கோட்டூர் போகிறோம் 10 நிமிஷத்தில் ஆர்டர் வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா கோட்டூர், நல்லா பாருங்கள், கோட்டூர்னு போட்டிங்கன்னா கோட்டூர் புறம் தான் வரும், ஆனால் இது கோட்டூர். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில்ஸு இதை போட்டு வச்சுப்பாங்க. ரெட்டில்ஸு அந்த சரௌண்டிங் இப்போ எப்படியும் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஆர்டர் வர்றது டவுட்டு தான். ஸோ இந்த இடத்துல அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள், வேலைக்கு வேலையாக வந்துடுங்க. கோவூர் 15-30 நிமிஷத்தில் ஆர்டர் வந்துடும். கோயம்பேடு 5 நிமிஷம். குன்றத்தூர் அரை மணி நேரம் டைம் எடுக்கும். மாதவரம் 10 நிமிஷம். மடிப்பாக்கம் மாதவரம் 10 நிமிஷம்னு சொல்கிறீங்க, எந்த ஏரியாலையா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது இருக்குது பார்த்தீங்களா, மாதவரம் ரவுண்டானா இருக்குது பார்த்தீங்களா, ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் வந்து டுவர்ட்ஸ் மூலக்கடை போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு கொஞ்சம் தூரம் வந்து நின்னிங்கனாலே போதும். அந்த பஸ் ஸ்டாப் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டை தாண்டி கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தாண்டி வந்து நின்று பாருங்களேன். இந்த சைடில் சல்லுசன்னு கொஞ்சம் ஆர்டர் அடிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த சைடில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அதுதான் சொல்கிறேன். அதான் அந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் 10 நிமிஷத்தில் வரும். மடிப்பாக்கம் 1/4 மணி நேரத்தில் வந்துடும். மதம்பாக்கம் இது ஒரு அரை மணி நேரம் டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மதுரை வாயில் 10 to 15 நிமிஷம், அதுவும் அதை நிற்கிற பொசிஷன் பொறுத்து. டுவர்ட்ஸ் நீங்கள் அண்ணா நகர் போகிற மாதிரியோ, கோயம்பேடு போகிற மாதிரியோ, அண்ணா நகர் அந்த மாதிரி போகிற மாதிரி நின்னீங்கன்னா ஆர்டர் உங்களுக்கு டக்குன்னு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. டுவர்ட்ஸ் நீங்கள் இந்த சைடு நின்னீங்கன்னா, எது திருமலைசை அந்த மாதிரி இப்போ திருவேற்காடு அந்த மாதிரி போகிற மாதிரி நின்னீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கலாம் சரிங்களா. அதுவும் அதை பொறுத்து தான். மணலி 15 நிமிஷத்தில் வந்துடும். மணலி நியூ டவுன் நல்லா கேட்டுவாங்க, மணலி வேறு, மணலி நியூ டவுன் வேறு. நியூ டவுனில் போய் நின்னிங்கன்னா 1 மணி நேரம் அங்கேயே உட்கார வேண்டியது தான், அங்கேயே நடுக்காட்டில் உட்கார விட்ருவாங்க. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல். அப்படியே நீங்கள் கூட பிடிச்சிட்டு ஒரு 3-4 கிலோமீட்டர் அப்படியே மணலி சைடு வந்தீங்க, அங்கே கொஞ்சம் ஆர்டர் பிடிச்சிக்கலாம். மணப்பாக்கம் 1/4 மணி நேரம் டைம் எடுக்கும். மந்தவெளி 5லேருந்து 10 நிமிஷத்தில் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. மாங்காடு வந்து அரை மணி நேரம் டைம் எடுக்கும். மண்ணடி 5 நிமிஷம். மாத்தூர் 1/4 மணி நேரம் டைம் எடுக்கும். மேடவாக்கம் 1/4 மணி நேரம் டைம் எடுக்கும். மீனம்பாக்கம் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். அதுவும் அதை நிற்கிற பொசிஷன் பொறுத்து தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நகர் எப்படியும் 1/4 மணி நேரம் டைம் எடுக்கும். எந்த ஏரியா எம்ஜிஆர் நகர் பார்த்திங்கன்னா வேளச்சேரி இருக்குது, அதை போட்டு வச்சுன்னு பாருங்கள். வேளச்சேரி இருக்குது, நெசப்பாக்கம் 2 எம்ஜிஆர் நகர் இருக்குது சரிங்களா. இதில் எப்படி பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் டைம் எடுக்கும். மீஞ்சூர் 1 மணி நேரம், அது டவுட்டு தான். அது கூட அந்த இடத்துல ஆர்டர்லாம் நீங்கள் தள்ளி தான் வந்து ஆகணும். முகப்பேர் 10 நிமிஷத்தில் வந்துடும். MKB நகர் 15 நிமிஷத்தில் வந்துடும். மவுண்ட் ரோடு 5 நிமிஷம் போதும். மூலக்கடை 10 நிமிஷத்தில் ஆர்டர் வந்துடும். மௌலிவாக்கம் 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் டைம் எடுக்கும். முகலிவாக்கம் அதே மாதிரி தான், 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் டைம் எடுக்கும். முடிச்சூரில் வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் டைம் எடுக்கும். மயிலாப்பூர் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஆர்டர் வந்துடும். ஸோ எக்ஸல் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படி பார்த்திங்கன்னா, ஆஸ் எ போர்ட் டெலிவரி பாயாக நம்ம செய்கிற சில விஷயங்கள் இருப்பது தவறு, அது என்னன்றதை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போமா. ஆஸ் எ டெலிவரி பாயாக நாம் செய்யும் தவறுகள், சில தவறுகள் சின்ன தவறுகள் தான், ஒன்றும் பெருசாக இல்லை. என்ன மாதிரியான தவறுகள் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரே மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கிறாங்க இந்த டெலிவரி ஜாப்பில், போட்ட டெலிவரி ஜாப்பில். என்ன அப்படி பார்த்திங்கன்னா, எல்லாருமே ஒரே மாதிரி சிந்திக்கிறது அப்படி பார்த்திங்கன்னா, குறைஞ்சபட்சம் 300 ஆர்டர் இருந்தால் தான் நான் எடுப்பேன், இல்லைனா எடுக்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணுறோமா இல்லையா. அங்கே தான் நம்ம தவறு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா டைமுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறதே இல்லை, அதுக்கு நம்ம ரெஸ்பெக்டே கொடுக்குறது இல்லை. எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த 300 ஆர்டர் எடுக்காம விட மாட்டேன். தக்காளி அவன் எடுத்துட்டான், நான் எடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்குள்ளே வேற ஆள் எடுத்துப்பாங்க. அது எப்படி நான் இவ்வளோ நிற்கிறேன், எனக்கு கொடுக்காம இன்னொருத்தர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போட்டு நம்மளுக்குள்ள ஒரு போட்டி தானே. அந்த ஒரு சிந்தனையில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து மவனை இந்த 300 ஆர்டர் எடுக்காமல் நான் இன்றைக்கி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருப்போம். எவ்வளோ வேணால் ஸ்கிப் பண்ணுவோம். அது ஆட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருப்போம், ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா அது 5 நிமிஷத்துலேயோ 10 நிமிஷத்துலையோ ஒரு 100 ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா அடுத்த 100 ஆர்டர் இன்னொரு 10 நிமிஷத்தில் கிடச்சிருக்கும். ஏன் 100 ஆர்டர்லாம் போகணும், வெறும் 70 ஆர்டர்
அது முடிக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 நிமிஷம். இடம் பொருள் ஏவல், நான் சொல்கிறது இடம் பொருள் ஏவல் பார்த்து எடுக்கிறது. நீங்கள் 300 400 ஆர்டரை யோசித்து ஸ்கிப் பண்ணி எடுக்கிறீங்கல்ல, அதே மாதிரி கொஞ்சம் யோசித்திங்கன்னா, கொஞ்சம் சிந்திச்சிங்கனாலே போதும். இடம் பொருள் ஏவல்னு இருக்குது அந்த 70 ரூபா ஆர்டரில் கூட நான் சொல்லுது. அது ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். சரி சொல்லிட்டுங்களா? அது நான் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா 70 ரூபா ஆர்டர் எடுத்தேன்ப்பா, அது பிக்கப்பில் எவ்வளோ நேரம் ஆகுது அவ்வளோ நேரம், அதெல்லாம் அதான் சொல்கிறேன். அதான் இடம் பொருள் ஏவல் பார்த்து லைட்டாக சிந்திக்கணும், அதுக்கு தான். ஸோ அந்த 70 ரூபா ஆர்டர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் முடியும்? ஒரு 1/4 மணி நேரத்தில் முடியும். சரி 20 நிமிஷம்னே வச்சுக்கோங்களேன். ஒரு மணி நேரத்தில் 150 ரூபா இல்லைன்னா 200 கிட்ட கிடச்சிரும். மூணு ஆர்டர் முடிக்கலாம். 20 நிமிஷம்னா மூணு ஆர்டர் முடிச்சிடலாம். 60 நிமிஷம் சரியாக போச்சு. ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து 200 ரூபா எடுத்துடலாம். அடுத்த ஒரு மணி நேரத்தில் 200 ரூபா எடுத்துடலாம். இல்லை ஒரு டைம் கொஞ்சம் மிஸ் ஆச்சு, தள்ளி போச்சு அப்படின்னா கூட 150 ரூபா, அடுத்ததில் 200, அதுக்கு அடுத்ததில் ஒரு 150. 4 மணி நேரத்தில் எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 350 போடுங்களேன். 700 ரூபா கிட்ட எடுத்துட்டோம்ல 4 மணி நேரத்தில். அதே விஷயத்தை தான் நீங்கள் வந்து பெரிய ஆர்டருக்கு பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க? 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறீங்க 300 இல்லை 400 ஆர்டருக்கு. 1.5 மணி நேரம் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம். எடுத்துகிட்டு அது ஒரு 3/4 மணி நேரத்தில் போய் கொடுத்துருவோம். கரெக்டாக 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகிடும் அந்த ஆர்டரை முடிக்கிறதுக்குள்ளே. எவ்வளோ ஆர்டர் முடிக்கிறதுக்குள்ளே? 400 ஆர்டரு. இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவீங்க, சிட்டிக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஆனால் அங்கே போய்ட்டு திருப்பி ரிட்டர்ன் வரத்துக்கு அதுக்கு 2 மணி நேரம் டைம் எடுக்கும். வேலை முடிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட் 4 மணி நேரம் ஆகி போச்சு அங்கேயே. ஏன்னா சிட்டிக்குள்ளேருந்து எடுக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகிடுது. நீங்கள் அவுட் ஆஃப் சிட்டி போனால் உடனே கிடச்சி ரிட்டர்ன் ஆர்டர் வந்துருமா? சுத்தம். அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் ஆர்டர் வரத்துக்கு ஒரு 300 ரூபா ஆர்டர் வந்தால் கூட போதும் சாமின்ற மைண்ட் செட் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ன்னு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுத்துட்டு டைம் பார்த்தா 4.25 மணி நேரம் 4.5 மணி நேரம் ஆகிடும். 700 ரூபா கையில் இருக்கும். இதே இது நீங்கள் சின்ன ஆர்டர் பண்ணியிருந்தீங்கனாலே 700 ரூபா டக்குன்னு வேலை பார்த்த மாதிரி இருக்கும். உட்காந்த மாதிரி டைமும் பார்த்தீங்கன்னா உட்காந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. சோம்பேறித்தனத்தை உருவாக்காது. உட்காந்துக்கிட்டே இருக்க தேவையில்லை, ஓடிக்கிட்டே இருக்கலாம். சின்ன ஆர்டர் நல்லா டைம் பாஸ் ஆகும், நிறைய மக்களை பார்க்கலாம். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது தோழர் அதெல்லாம். ஆனால் இந்த 70 ரூபா ஆர்டர் எடுக்கிறதா கூட இடம் பொருள் ஏவல் நல்லா கவனிங்க. பிக்கப்பு ஃப்ளாட்டு ட்ராப்பு ஃப்ளாட் ஆச்சுன்னா அந்த 70 ரூபா ஆர்டர் எடுக்கிறதே வேஸ்ட்டு. அதே மாதிரி மாலாக இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிடும். ஆனால் மாலில் வந்து சில டைம் பார்த்தீங்கன்னா மால்னு போடவே மாட்டாங்க. 100 ஃபீட் ரோடுன்னு போடுவாங்க. இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு கடையை போட்டு அந்த கடை பக்கத்தில் இருக்க அந்த மாலுக்குள்ளே வாங்கன்னு அதுவும் ஒரு சில தில்லாலங்கடி கேடி பசங்க இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் எடுக்கணும். அதுக்கெல்லாம் நீங்கள் தான், அதுதான் நம்ம திறமை. நீங்கள் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அது நிறைய விஷயம் இருக்குது இதெல்லாம். ஆனால் 70 ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா கேர்ஃபுல்லாக எடுக்கணும். பெரிய இடத்துலலாம் எடுக்கக்கூடாது. அதாவது கோயம்பேடு மார்க்கெட்டு, பாரிஸு, ரிச்சி ஸ்ட்ரீட் இந்த சரௌண்டிங்கெல்லாம் நீங்கள் எப்படி நம்ம சொல்லவே தேவையில்லை. எப்படி பெரிய ஆர்டர் தான் அங்கே போய் எடுப்போம். சின்ன ஆர்டர் அந்த ஏரியாவில் எடுக்கிறது வேல்யூடு கிடையாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். சில நாள் என்ன ஆகும் அப்படி பார்த்திங்கன்னா, ஆர்டர் நம்ம ஸ்கிப் பண்ணுறோம்ல, ஸ்கிப் பண்ணுறதே நம்ம பண்ணுறது ஒரு பெரிய தப்பு தாங்க. நிறைய ஸ்கிப் பண்ணுறோம்ல, அதுவே நம்ம பண்ணக்கூடியது ஒரு பெரிய தவறு தான் தோழர். ஏன் அப்படி பார்த்திங்கன்னா, ஸ்கிப் பண்ணுறத ஒரு ப்ராக்டிஸாக நம்ம ஆக்கிக்கிறோம். டெய்லியும் நம்ம ஒரே மாதிரி நம்ம வேலை செய்வோமா? இல்லை, முடியாது. மைண்ட் அது யோசிக்காது. வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும், வீட்டில் யார்ட்டையும் சண்டை போட்டிருப்போம், வீட்டில் யார்ட்டையாவது பேசாமல் வந்திருப்போம். இல்லைனா போட்டுற மாதிரியே நம்மளுக்கு சில டைம் கடுப்பாக இருக்கும். என்னையா பெரிய ஆர்டராக கண்ணில் காமிச்சிட்டு இப்படி திடீர்னு அக்செப்ட் பண்ணுறதுக்குள்ளே வேற ஆள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ சப்ப ஆர்டராக போட்டுக்கிட்டியான்னு சொல்லிட்டு அதையும் ஸ்கிப் பண்ணிகிட்டு இருப்போம். ஸ்கிப் பண்ணி என்ன ஆகிடும் அப்படி பார்த்தீங்கன்னா, மைண்டு வந்து நம்மளுக்கு டைவெர்ட் ஆகிடும் தோழர். கண்டிப்பாக டைவெர்ட் ஆகுமா? ஆகாதா? டைவெர்ட் ஆகிடுச்சுன்னா போயா நீ 1000 கூட எடுக்கல, வீட்டுக்கு அதை போய் சும்மா தூங்க ரெஸ்ட்டாக எடுப்போம்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். 1500 எடுக்கிற இடத்துல 1000 கூட எடுக்க முடியாமல் போயிடும். இது ஒரு பெரிய ட்ராபேக். இது ஸ்கிப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பண்ண வேணாம்னு நான் சொல்லலை. அதுக்காக ஸ்கிப்பே பண்ணாமல் நான் உத்தமனாக இருக்குன்னு அப்படி சொல்ல தலர். ஸ்கிப்பு பண்ணுங்கள், பார்த்து பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸ்கிப்பை கரெக்டாக ஒரு சில இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணும். ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா ஸ்கிப்பு ஒரு கட்டத்தில் நான் ரொம்ப அதிகம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், போட்ரு வந்து கரெக்டாக யோசித்து அந்த இடத்துல நம்மளுக்கு செக் வைக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ரொம்ப ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரத்துக்கு நம்மளை அமைதியாக பிளாக் பண்ணிவிடுவாங்க. அது நம்மளுக்கே தெரியாது. எதை வச்சு சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப் கிரியேட் செக்ஷன்லேயே நான் உட்காந்துருக்கேன். அதை வச்சு நான் சொல்கிறேன். சில டைம் பார்த்திங்கன்னா அதை பிளாக் பண்ணலாம். ஒரு சிலரை பிளாக் பண்ணலான்னா அவங்கள அப்படிலாம் கிடையாது. யார் அதிகமாக ஒரு பெர்சன்டேஜுக்கு மேலே வந்து ஸ்கிப் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து அந்த இடத்துல பிளாக் பண்ணலாம். இது போட்டிருக்க மாட்டோன்னு கிடையாது. நிறைய ஆப்புகளுக்கு இது வந்து சில டைம் வரும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ரேப்பிடோவில் இது நடக்கும். பெஸ்ட்டான ரேப்பிடோவிலே இது நடக்கும். ஒரு சர்சன ஆர்டர் டக்குன்னு பார்த்தீங்கன்னா பீக்காசு சல போட்டுட்ருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஸ்கிப் பண்ணோன்னா வச்சு செஞ்சுருவாங்க. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைக் டாக்ஸி, ஓலா, அப்புறம் ரேப்பிடோ, ஓலா, ஊபர், இந்த 3ல் வந்து எது பெஸ்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னையை கலக்கிட்டு இருக்குது ரேப்பிடோ தான். ஆனால் ஏர்னிங்ஸ் வைஸில் பார்த்திங்கன்னா ஓலா தான் வந்து டாப்பு. ஆக்சுவலாக ஓலா வந்து டம்மியாக தான் இருக்குது. இப்போ காரணம் என்னென்னா, அந்தளவுக்கு ஆர்டர் இல்லை ஓலாவில். ரேப்பிடோ தான் அதிகமாக இருக்குது. ஓலாவில் டம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படி பார்த்திங்கன்னா, ரேப்பிடோ,
தான் மெயின் ரீசன். கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கனால ரேப்பிடோ தான் அதிகமாக புக் பண்ணுறாங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 150 ஆர்டர் 200 ஆர்டர் வந்தால் நம்ம டக்குன்னு கிளிக் பண்ணிடுவோம். எந்த ஏரியா எதுன்னு நம்ம பார்க்கவே மாட்டோம். கரெக்டா? ஏன்னா அதுக்குள்ளே வேறையா கிளிக் பண்ணிடுவாங்க. எப்போ இந்த தண்ணி சம்பர் சுதந்திரம் இந்த ஆப்புகளில் போச்சோ, நம்ம எல்லாமே அநியாயத்துக்கு கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம். அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போலாம். பைக்கா, மெட்ரோ பைக் எதுவான்னு பார்க்கறதே கிடையாது. நம்ம டக்குன்னு கிளிக் பண்ணிடுவோம். கரெக்டா? ஏன்னா நானும் அந்த தப்பு தான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இவ்வளோ பேச நான் மட்டும் என்ன யோக்கியமா? நானும் அதான் பண்ணிட்டு தான் இருக்கேன். 150 ஆர்டர் வந்துச்சுன்னா டக்குன்னு கிளிக் பண்ணிடுது ரேப்பிடோவில். ஆனால் அதை நம்ம வெயிட் பண்ணி அதை நம்ம நிதானமாக இன்னும் படிக்கிறோமா? இல்லை, படிக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம படிக்க முடியாது. படிக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே வேற ஆள் கிளிக் பண்ணிவிடுவாங்க. இதுதான் மெயின் ரீசன். ஆனால் ஏர்னிங்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா, ஓலா கிலோமீட்டருக்கு 17 ரூபான்னு போடுவாங்க, 20 ரூபா திடீர்னு போடுவாங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தான் இருக்கும், ஒரு 100 ரூபா கிடச்சிடும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். ஓலா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருக்குது, அன்லிமிட்டெட் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் 0. அதை அதை நிறைய பேர் அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓலாவே சைடில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊபரில் பிக்கப்பும் சரி ட்ராப்பும் சரி டைமிங் போடுவோம். அந்த டைமிங்கை வச்சு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ரேப்பிடோவில் டைமிங்கே கிடையாது. அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்கு. ரேப்பிடோ பொறுத்த வரைக்கும் ஆர்டரில் கிங் நம்பர் 1. ஆனால் ஏர்னிங்ஸில் ஓகே தான். ஏர்னிங்ஸ் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளஸ் அந்த 30 போடுவாங்க, ப்ளஸ் அந்த 50 போடுவாங்க. ஆனால் இவங்க ப்ளஸ்ஸே போட்டிருக்க மாட்டாங்க. ஊபரில் ஓலாவில் ப்ளஸ்ஸே போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அதே அமௌண்ட் தான் இதில் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓலாவில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்சென்டிவ்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 30 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது அதோட டாப்பாக இருக்கும். ஆனால் ஆர்டர் ஒன்றுமே இருக்காது. அதுதான் மேட்ரு. ஓலா இன்னும் பின்தங்கி இருக்கிறது ஒரே ஒரு காரணம், ஓலா ஆர்டர் ரொம்ப கம்மி. ஏன்னா டிரைவர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபைடு, கஸ்டமர்ஸ்க்கு நாட் சாட்டிஸ்ஃபைடு அமௌண்ட்டு. ஊபர் 2 பேருக்குமே லிட்டில் பிட் சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் ஆர்டர்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். ஒரு நாள் நல்லா டக்குன்னு போடுவாங்க, ஒரு நாள் ஆர்டரே போட மாட்டாங்க. ஆனால் ரேப்பிடோ 24 ஹவர்ஸும் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் ரேப்பிடோ இப்போ கிங் நம்பர் 1 இருக்காங்க. ரேப்பிடோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டு பண்ணுறதும் ஒன்று தான், 10 ரூபா கமிஷன் பிளான் போட்டு பண்ணுறதும் ஒன்று தான். கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா 10 ரூபா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிப்பாங்க. எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டாலும் 10 ரூபா பிடிப்பாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போடாமல் இருந்தாலும் அந்த 10 ரூபா கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிக்ஸ்டு, அதுவும் அதே தான் பிடிப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ பெஸ்ட்டு தான். ஆனால் ஏர்னிங்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா ஓலா தான் நம்பர் 1. ஆனால் அது நம்ம இன்றைக்கி ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா ரேப்பிடோவில் எக்ஸ்ட்ரா அந்த 10 ரூபா ப்ளஸ் 30 ப்ளஸ் 15 போடுறதுனால ரேப்பிடோவில் அதிகமாக கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் அது ஓட்டி பார்த்தா தான் ஓலா ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஓலா ஓட்டி பாருங்களேன், ஓலா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு ரேப்பிடோ டவுன்லாம் சொல்லலை. ஓலா மாதிரி ரேப்பிடோ இருந்ததுன்னா என்ன ஒன்று, பைக் பூஸ்ட்டை மட்டும் ரேப்பிடோ தூக்கிட்டாங்கன்னா சத்தியமாக இந்த 2 ஆப்பும் காலி. இவங்க கிட்டே நிற்க முடியாது. இப்போது பைக் பூஸ்ட் இருக்கிறது தான் ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்குது. பைக் பூஸ்ட்னு ஒன்று தூக்கிட்டாங்கன்னா ஊபர்லேயும் சரி ஓலாலேயும் சரி என்ன தான் ஆர்டர் வந்தாலும் டிரைவர்ஸ் அதிகமாக எடுக்கவே மாட்டாங்க. எல்லாம் ரேப்பிடோ ஓட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒட்டுமொத்த ஆளும் ரேப்பிடோ ஓட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆல்மோஸ்ட் அன்இன்ஸ்டாலே பண்ணிவிடுவாங்க ஊபர் ஓலாவை. இந்த பைக் பூஸ்ட் ஒன்று தான் பயங்கர டார்ச்சராக இருக்குது. சரி தோழர், அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதோட அடுத்த வீடியோ பார்ப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்போம். வேறு அது மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது. இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். எக்ஸலில் பார்த்திங்கன்னா M வரைக்கும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னமும் இருக்குது. அது இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் போடுறேன். இல்லை அப்படின்னா அதை பற்றி எதுவும் கமெண்ட்டே இல்லை, எக்ஸலை பற்றி கமெண்ட்டே இல்லை அப்படின்னா பார்ப்போம். அதை இதோட வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் நிறையா இருக்குது, M to Z வரைக்கும் இருக்குது. அது போச்சுன்னா லென்த்தாக போகும். அதனால தான் ஓகே தோழர், க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாய்.